Hello friends, welcome back to my channel Madras to Qatar. இன்னைக்கு நம்ம ஒரு சீ ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது என்னன்னா கனவா மீன். இது வந்து கேரளா ஸ்டைலில் நம்ம வந்து இதை ரெடி பண்ண போகிறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கனவா தோரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இனி வந்து இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இதை பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு கனவா மீன் எடுத்து உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு ஒரு 5 தடவை வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை ஸ்ட்ரைட்டாக குக்கர்லேயே சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, இந்த கனவா மீன் வேகிறதுக்காக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா ரெடி பண்ணும்போது மீதி உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 டம்ளருக்கும் கம்மியான தண்ணி. ஏன்னா இது வேகும் போது அதிலருந்தே தண்ணி வந்து விடும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வந்து நம்ம விட்டுடலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டாலே போதும். இப்போது எனக்கு வந்து 3 விசில் வந்தாச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் வந்து சேர்த்தோம். ஆனால் இதில் இருந்து நல்ல தண்ணி விட்டுருக்கு. இப்போது இந்த தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதனால் திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஓப்பன்லேயே வச்சு விட்டுடலாம். இது வந்து ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டிய மசாலா எல்லாம் அரைச்சி கொண்டு வந்துடலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கடம்பா மீனுக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய். இந்த தேங்காயிலேயே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். நம்ம ஏற்கனவே அந்த கனவா மீன் வேக வைக்கும் போது ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம். அதனால் இதில் 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிக்கணும். பேஸ்ட் ஆகாமல் நல்லா கொரப்பாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும், ரொம்ப அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு தான் அரைக்கணும் தேங்காய். இப்போது இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பண்ணுறதுக்கு. நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் கடைசியில் கூட நம்ம என்னென்ன மசாலா சேர்க்குறோன்னு உங்களுக்கு தெரிய வரும். இப்போது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்தா தான் நம்ம சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு 3 காஞ்ச மிளகாய், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நான் ஒரு 2 பெரிய வெங்காயமாக எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெங்காயம் வந்து சின்னதாக எடுத்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் தான் இந்த மசாலாவுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். இப்போது இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இதுக்கு கூடவே வெங்காயத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம கனவா மீன் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு நம்ம வெங்காயத்தில் சேர்த்தோன்னா அது சீக்கிரமாகவும் வதங்கிடும். இப்போது வெங்காயம்லாம் ஒரு அளவுக்கு வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். அதனால் இதில் 1 டீஸ்பூன் சேர்த்து அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கனவா மீன், அதை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியில் நல்லா ட்ரை ஆயிடுச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். இப்போது இதில் இருக்க அந்த கொஞ்சம் தண்ணியும் இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா ட்ரை ஆகட்டும். அந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வந்து அப்படியே வந்து லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அந்த மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு இந்த மசாலாவை லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்கும். அது வறுப்படும் போது அந்த அளவுக்கு வந்து இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சுருண்டு வந்துடும். அப்படியே இந்த தேங்காயில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இது வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வதங்கி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகுத்தூளும் கரம் மசாலாவும் சேர்க்க போகிறோம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, நிறைய வேண்டாம், 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். உங்களுக்கு கரம் மசாலாவோட அந்த ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து சேர்க்க வேண்டாம். மிளகுத்தூள் மட்டும் கண்டிப்பாக சேருங்க. இப்போது இது ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காயெல்லாம் நல்லா சுருண்டு வதங்கி நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்போ ஒரு கிறிஸ்பியாக ஒரு சவுண்டு ஒன்று வரும். அந்த அளவுக்கு வந்த பிறகு இது ரொம்ப சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு நிமிஷத்துக்கு மிளகுத்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்த பிறகு. இப்போது கடைசியாக இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மல்லி இலை சேருங்க. சேர்த்துட்டு இந்த சூடுலேயே நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கேரளா ஸ்டைல் கனவா தோரன் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஸ்டைலில் சொல்லணுன்னா கனவா மீன் புட்டுன்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் காரக்குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷாக நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணும்போது எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்லேயும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும், நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.